வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். திருமலையில் ஜனவரி மாதத்தில், அதாவது ஜனவரி 2024 அவங்க செலிப்ரேட் பண்ணுற சில விசேஷ நாட்களில் பற்றி பார்க்கலாங்க. முதல்ல ஜனவரி 1 பெத்த சாத்துமுறா, ஜனவரி 5 அத்தியான உற்சவம் முடியுது, அதாவது அன்னைக்கு தண்ணீர் உற்சவம் நடக்கும். ஜனவரி 6 ஸ்ரீ மலையப்ப சுவாமி திருமலை நம்பி சந்நிதியை விசிட் பண்ணிட்டு வருவாருங்க. அடுத்து ஜனவரி 7 சர்வ ஏகாதசி, ஜனவரி 9 தொண்டரடி பொடியாழ்வார் உடைய வருஷ திருநக்ஷத்திரம், ஜனவரி 14 போகி மற்றும் தனுர் மாதத்துடைய முடிவு, அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள், ஜனவரி 15 மகர சங்கராந்தி, அதாவது தை மாதத்துடைய முதல் நாள் தைப்பொங்கல் அன்னைக்கு. அடுத்து சுப்ரபாத சேவா ரெஷ்யூம் ஆகுது, அதாவது மார்கழி மாதத்தில் சுப்ரபாத சேவா இடத்துல திருப்பாவை இருந்ததால் இப்போது தை மாதம் முதல் நாள்லேருந்து சுப்ரபாத சேவா மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 16 கோதா பரிணயம் பார்வேட்டி உற்சவம், ஜனவரி 25 ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி, ஜனவரி 28 முழிசை ஆழ்வாருடைய வருஷ திருநட்சத்திரம், 21 குரட்டாழ்வாருடைய வருஷ திருநட்சத்திரம். இதுங்க திருமலையில் ஜனவரி மாதத்தில் நடக்கிற விசேஷ நாட்கள். இதில் ஜனவரி 25 பாருங்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி. இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டின்றது தை மாதத்தில் வர பௌர்ணமி நாட்களில் நடக்குங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி நடக்கும். திருமலையில் நூற்றுக்கணக்கான தீர்த்தங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான தீர்த்தங்கள் இருந்தது. இப்போது ஒரு சில தீர்த்தங்கள், அதாவது நூற்றுக்கணக்கான தீர்த்தங்கள் மட்டுமே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தீர்த்தம், ஆகாசகங்கா, பாப விநாசனம், ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், குமாரதார தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம் மற்றும் பல தீர்த்தங்கள் இருக்குது. இதில் இந்த ராமகிருஷ்ணா தீர்த்தத்துடைய முக்கோட்டி தை மாதத்தில் ஜனவரி 25 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் மென்ஷன் பண்ண சில தீர்த்தங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே நடந்து போக வேண்டியிருக்கும் பல கிலோமீட்டர்ஸ்க்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போயிட்டு வரணும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ குரூப்பாகவோ இல்லை பேட்சாவோ ஃபார்ம் பண்ணி போனோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி 2024 வருஷத்துக்கான ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி ஜனவரி 25 நடக்குதுங்க. ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் காட்டில் நடக்க வேண்டி இருக்கும். பாபவிநாசனம் டேம் கிட்டேருந்து நடந்து போக வேண்டி இருக்கும். பாபவிநாசனம் டேம் வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டிசி பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. திருமலையிலேருந்து பாபவிநாசனம் டேம் வரைக்கும் போகிறதுக்கு நம்மளுக்கு ஆர்டிசியில் பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பாபவிநாசனம் டேம் சேர்ந்த பிறகு அங்கே டிடிடியோட ஸ்டாஃபு மற்றும் சேவாதல் இருக்காங்க இல்லையா, வாலண்டியர் சேவக்ஸு, அவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த பாபவிநாசனம் டேம் கிட்ட நமக்கு புளியோகரா பேக்கெட்ஸும் வாட்டர் பேக்கெட்ஸ், பட்டர் மில்க், அதாவது மோர் பேக்கெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாஷ்ரூம்ஸ் எல்லாம் பாபவிநாசனம் டேம் கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். அதை தாண்டி போனால் எங்கேயும் நமக்கு வாஷ்ரூம்ஸ் அவைலபிளாக இருக்காது. பாபவிநாசனம் டேம் கிட்ட டாக்டர்ஸும் அவைலபிளாக இருப்பாங்க. தை மாத பௌர்ணமியில் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி செலிப்ரேட் பண்ணுறதால ஒவ்வொரு மாதமும் நடக்கிற பௌர்ணமி கருட சேவை ஜனவரி 25 கேன்சல் பண்ணிடுவாங்க. அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வரலைங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இது ட்ரெக்கிங் பண்ணி போக வேண்டி இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் வெயிலுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ராமகிருஷ்ண தீர்த்தம் ரீச் ஆன பிறகு அங்கே ராமர் மற்றும் கிருஷ்ணருடைய சிலைகள் இருக்குங்க. அந்த ராமகிருஷ்ண தீர்த்தம் கிட்ட இருக்கிற ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு டிடிடியுடைய அர்ச்சகர்கள் விசேஷ பூஜை நடத்துவாங்க. இதுங்க திருமலையில் ஜனவரி மாதத்துக்கான விசேஷ நாட்கள் பற்றின டீட்டெயில்ஸுங்க. ராமகிருஷ்ண தீர்த்தம் முக்கோட்டி ஜனவரி 25 அதாவது தை மாதத்தில் வர பௌர்ணமிக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. தீர்த்தத்தில் புனித நீராடி வந்தால் பாவங்கள் எல்லாம் போய் முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 25 ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி நடக்குதுங்க, அதில் கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிடிடி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை குச்சலா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிங்கன்னா அதற்கான ஆன்சரை கொடுக்க முயற்சி பண்ணுறேங்க. நன்றி.